வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறி தமிழக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோவை உக்கடம், ஆத்துப்பால மேம்பாலம் திறப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவைக்கு செல்கிறார். கோவை அரசு கலைக்கல்லூரியில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதையடுத்து கோவை லாலி சாலை சந்திப்பில் அமையவுள்ள புதிய உயர்மட்ட மேம்பாலம், செம்மொழி பூங்கா வளாகத்தில் அமையவுள்ள கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணியினை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் கூலிப்படை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாஜக வழக்குரைஞர் பிரிவு மாநில செயலர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கைக்கு எதிராக அவரது மனைவி தொடர்ந்த மனு தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் புதை சாக்கடை சீரமைப்பு பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மண் சரிந்து விழுந்ததில் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார், மற்றொருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் நடைபெறுகின்றன என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார். இதற்காக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் சுமார் 2500 பேருக்கு தேர்வு நடத்தப்படும். இதில் 85% பேர் தேர்வு அடிப்படையிலும் 15% பேர் நேர்காணல் அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுவார்கள். அதேபோல மாநகராட்சிகளில் காலியாக உள்ள பொறியாளர்கள், உதவியாளர்கள் பணிக்கு விரைவில் நியமனம் நடைபெறும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்குவதில் அரசு தாமதம் செய்வதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் இதுவரை ஒரு முறை கூட குறித்த காலத்தில் தகுதியுள்ள பொதுமக்களுக்கு விலையில்லா வேட்டி சேலையை பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக வழங்கியது இல்லை. இந்த ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா 4 சீருடைகளுக்கு பதில் 3 சீருடைகள் மட்டுமே வழங்கப்பட்டன. பள்ளி மாணவர்களுக்கு 4 சீருடைகளை உடனடியாக வழங்கவும், விலையில்லா வேட்டி சேலையை பொதுமக்களுக்கு பண்டிகை காலங்களில் குறித்த நேரத்தில் வழங்கிடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல விலையில்லா வேட்டி சேலை மற்றும் சீருடைகள் நெய்வதற்கான வேலைகளை தமிழக நெசவாளர்களுக்கு மட்டும் வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு கோரிக்கை வலுத்திருக்கிறது, பழுக்கவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் ஜே பரஸ்மல் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரையும் விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சென்னை பெரியமேடு பகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி சவுகார்பேட்டையைச் சேர்ந்த நிதி நிறுவன உரிமையாளர் பரஸ்மல் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ஆட்டோவிலும் இருசக்கர வாகனங்களிலும் வந்த 7 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். பட்ட மேற்படிப்பு பயிலும் ஒப்பந்த மருத்துவர்களை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பணி நியமனம் செய்வதற்கு தமிழக அரசு டாக்டர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் வீடு கட்டுவதற்கான கட்டட அனுமதிக்கு இணைய வழியில் ஒப்புதல் அளிக்கப்படுவதாகவும், அனுமதி கட்டணமாக சதுர அடிக்கு 100 ரூபாய் வசூலிப்பதாகவும் ஆணையர் ஜே குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். எண்ணூர் துறைமுகம் முதல் மாமல்லபுரம் வரை 133 கிலோமீட்டர் தொலைவுக்கு 12,301 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் எல்லை சாலை திட்ட பணிகளை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தின் 4ஆம் கட்ட பயணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலிலிருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். அரசு பேருந்துகள் லாப நோக்கத்தில் இயக்கப்படுவது அல்ல, சேவைக்காக இயக்கப்படுவது என்பதால் மக்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் கிராமங்களுக்கு பேருந்து இயக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். என் மீது வழக்கு தொடர ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அனுமதி அளித்தால் அதை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார்.
மத்திய பிரதேசத்தில் பிரசித்தி பெற்ற உஜ்ஜைன் கோவில் வளாகத்தில் 1500க்கும் மேற்பட்டோர் உடுக்கை வாசித்து கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளனர். உஜ்ஜைன் ஸ்ரீ மகாகாளேஸ்வரர் கோவில் நிர்வாகக் குழு மற்றும் மத்திய கலாச்சாரத்துறை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் சுமார் 1500 பேர் சேர்ந்து உடுக்கை வாசித்தனர். இந்நிகழ்வு கின்னஸ் உலக சாதனையில் அதிகம் பேர் உடுக்கை வாசித்த பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மணிப்பூரில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து 59,564 பேர் இடம்பெயர்ந்ததாகவும் 11,133 வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டதாகவும் அம்மாநில முதலமைச்சர் பிரேன் சிங் தெரிவித்துள்ளார். அண்டை நாடான வங்கதேசத்தில் நிலவும் வன்முறை, அரசியல் குழப்பம் காரணமாக மேற்கு வங்க மக்கள் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கேட்டுக்கொண்டுள்ளார். பீகாரில் கான்வர் யாத்திரை சென்ற பக்தர்கள் பயணம் செய்த வாகனத்தின் மேல் பகுதி மின்கம்பியில் உரசியதால் மின்சாரம் தாக்கி 9 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் காயமடைந்துள்ளனர்.